Hello traders, this is Prasant from Wealth Creator. Yesterday நிஃப்டிக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 970 970 க்ளோஸ் ஆச்சு. பட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 938 கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் மேபி இந்த லெவல் வரையும் நாளைக்கு ஒரு கேப் அப் வரும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் மார்க்கெட்டில் இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு. மார்க்கெட்டில் காலையில் அந்த கேப் அப் வந்து 970 வரையும் கொடுத்துட்டாங்க. தென் அங்கேருந்து ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆச்சு. மார்க்கெட் டச் ஆகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கன்சால்டேட் ஆச்சு. அகைன் அங்கே ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. ரிவர்சல் எதுவும் நடக்கலை. தென் நம்ம ஒரு நோ ட்ரேட் ஜோன் கொடுத்துருந்தோம். அந்த நோ ட்ரேட் ஜோனுக்கு கொஞ்சம் முன்னாடியே மார்க்கெட் வந்து அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டாங்க. சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் வந்து டர்ன் புல்லிஷ். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆகி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆச்சு. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் அகெயின் வந்து ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. செகண்ட் ரெசிஸ்டன்ஸை டச் ஆன உடனே ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ரிவர்சல் வந்து அங்கே நடக்கலை. அகெயின் மார்க்கெட் டர்ன் புல்லிஸ். இன்றைக்கி ஓவராலாக ஒரு நல்ல பையிங் சைடில் மார்க்கெட் போச்சு. ஸோ அந்த பையிங் சைடில் போனதுனால அகெயின் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ட்ரை பண்ணாங்க. பட் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிட்டாங்க. சப்போர்ட்டாக மாற்றினோடனே மார்க்கெட் வந்து அகெயின் டர்ன் புல்லிஷ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓவராலாக ஒன் சைடாக பையிங் நடந்துருச்சு. மார்க்கெட் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸையும் கிராஸ் ஆகி மேலே போனாங்க. மேலே போய் இன்றைக்கி ஒரு ஹை கொடுத்தாங்க. மார்க்கெட்டோட ஹை வந்து இன்றைக்கி 26,187 ஹை கொடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ட்ரை பண்ணாங்கங்க. ஸோ அப்போ வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிட்டாங்க. சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லெவலில் கிராஸ் பண்ணல. ஸோ தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,123. ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 141 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் இப்படி முடிஞ்சிருக்கு ஒன் சைடாக. நாளைக்கான லெவல்ஸ் இப்போ பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. நோ ட்ரேட் ஜோன் வந்து 26,135 to 26,185. ஸோ இந்த லெவல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோ ட்ரேட் ஜோனில் இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போகாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். $26,135 to 6,135 to 26,185. ஸோ இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோன். இது இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவும் தெரியாது. மார்க்கெட் புல்லிஷ் மாதிரி இருக்கும். பட் மேபி அப்பர் ஜோனை டச் பண்ணால் மார்க்கெட் வந்து அகைன் ரிவர்சல் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் நாளைக்கு 26,057. 26,057. மார்க்கெட் வந்து நோ ட்ரேட் ஜோன்லேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகிற லெவல் வந்து 26,057 இருக்கும். ஸோ அந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் 25,986. 25,986 இந்த லெவல் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் நடந்துச்சுன்னா தான் மார்க்கெட் இந்த லெவலையே பிரேக் ஆகும். ஸோ இன்றைக்கி ஓவராலாக ஒரு புல்லிஷ்னஸ் பையிங் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நாளைக்கு அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் ஃபைனல் சப்போர்ட் இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் சப்போர்ட் 25,922. 25,922 இது ஃபைனல் சப்போர்ட். ஓகே, மார்க்கெட் நாளைக்கு ட்ராப் ஜோனை அப்பர் கட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,233. 26,233 இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் லெவல். இந்த லெவல் வந்து ரொம்ப நாளாக ஹை வந்து இங்கே தான் கட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த லெவல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் லெவலாக நாளைக்கு ஆக்ட் ஆகும்.
ஸோ இந்த லெவல் மார்க்கெட் சப்போஸ் பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,298. நாளைக்கு இன்றைக்கி இருந்து அதே புல்லிஷ்னஸ் நாளைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த லெவலும் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவலும் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 26,357. ஸோ நாளைக்கு நியூ இயர் வேறு. ஸோ பெரிய மூவ் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டிங். பட் ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடே டைமுங்கிறதுனால மார்க்கெட்டில் வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட்ஸ் எடுக்கும்போது லெவல்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீக்லி அனலைசிஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து லெவல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன்.